ஹாய் எவர்படி. ஃப்ளாப்பான கோட்டு படத்தை நீக்கிவிட்டு வெற்றிகரமாக ஓடிய வேட்டையன் படத்தை ஃப்ளாப் என்று தன் மேனேஜரை விட்டு கூவ விட்ட விஜய். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, நன்றி. வேட்டையன் படம் பாத்தீங்கன்னா அக்டோபர் 10 வெளியாச்சு, எல்லாருக்கும் தெரியும். வெற்றிகரமா ஓடிச்சு. மழையில ஒரு நாள் 2 நாள் மட்டும் தான் தடைப்பட்டது. அதுக்கப்புறம் திரும்பவும் பிக்கப் ஆச்சு. அது புக் மை ஷோவும் ஆல்ரெடி அவங்க எந்தெந்த டேட்ல என்னென்ன டிக்கெட்ன்றதை நீங்க போய் பார்க்கலாம். உங்களுக்கு கண் கூட எல்லாம் தெரியும். எதுவும் ஒளிவு மறைவே கிடையாது. லைக்காவும் பாத்தீங்கன்னாக்கா 4 நாள்ல 240 கோடி வசூல் பண்ண ஒரு படம் எப்படா உங்களுக்கு பிளாப் மட்ட சாம்பிராணிகள். வேட்டையன் படம் எங்களுக்கு பெரிய லாபகரமான படம் அப்படின்னு சொல்லிட்டு டெக்னீஷியன் எல்லாருக்கும் கூப்பிட்டு கறி விருந்து வச்சாங்க. எப்படா அது பிளாப் படத்துக்கு எவனாவது கறி விருந்து வைப்பாங்களா சொல்லு? சும்மா கேக்கு வெட்டுவான் பெருமைக்கு. ஏன்னா அது மக்களுக்கு கணக்கு காட்டுறதுக்காக நாங்களும் கொண்டாடுறோம் அப்படின்னு 2 பேர் கேக்கு வெட்டினீங்களே, டைரக்டரை கூட கூப்பிடாம. இது என்னடா வெற்றி உங்களுக்கு? அது மக்களுக்கு கணக்கு காட்டுறதுக்காக ஒரு வெற்றி. அதை வடை சுட்டதுக்கு அது ஊசடிச்சு போகாம இருக்கிறதுக்காக நீங்க என்னத்தான் முட்டு கொடுத்தாலும் சரி, உண்மை ஒரு நாள் வெளியே வந்தே தீரும். இந்த படம் நீங்க எப்படி மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. இதே இங்க நம்ம திரையரங்கு உரிமையாளர் சங்க தலைவராக இருந்தார் முன்னாடி, அவரு திருப்பூர் சுப்பிரமணியமா. இதே இந்த படம் வேட்டையன் படம் வெற்றிகரமான படம் ஓடிக்கிட்டு இருக்கு, நல்ல வசூல் எடுத்திருக்கு அப்படின்னு சொன்ன அந்த வாய் இன்னைக்கு இப்படி பேசுது. அதுல என்ன சொல்லுதுன்னா, இந்தியன் டு கங்குவா வேட்டையன் இது பேட் ரிவ்யூஸ்னால தான் ஃபிளாப் ஆயிடுச்சா. ஃபிளாப்னு எப்படா சொல்றீங்க? ஏன்டா உங்களுக்கு மனசாச்சே கிடையாதா? உங்களுக்கு தலைவர்னாலே உங்களுக்கு பொறாமடா, இதான் உண்மை. ஏன்னா தலைவர் ஏதாவது அவார்டு வாங்கினா இவங்க பாராட்ட மாட்டாங்க. ஆனா தலைவரை ஏதாவது குறை சொல்லணும்னா முன்னாடி வந்துருவானு. தலைவருடைய படத்தை எப்படியாவது மட்டம் தட்டுனா முன்னாடி வந்துருவானு. இவங்களுக்கு என்ன இதுன்னு ஒன்றும் புரியல. அதாவது இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வேட்டையன் படம் வெற்றிகரமான படம், அதிகமா வசூல் பண்ண படம் அப்படின்றது எல்லாரும் தெரியும். 461 கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்கு அப்படின்னு அது டிக்ளேர் பண்ணிருக்காரு நம்ம மனோபாலா விஜயபாலன். அவர் சொன்னா கரெக்டா இருக்கும். அதாவது லைக்கா பாத்தீங்கன்னா 4 நாள்ல 240 கோடி சொன்னாங்க. ஆனா நம்ம விஜயபாலன், மனோபாலா விஜயபாலன் 4 நாள்ல 200 கோடி தான் சொன்னாரு. எது எப்படியோ அவர் சொன்ன கணக்கு ஒரு அளவுக்கு மேட்ச் ஆகுது. அவரே சொன்னாரு 461 கோடி இது வரைக்கும் கலெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு ஃபைனலா சொல்லியிருந்தாரு. இத்தனைக்கும் அவரு லைக்கா சொன்னதோட 40 கோடி கம்மியா தான் சொன்னாரு. அப்ப நீங்க கணக்கு பண்ணீங்க. இவ்வளவு வசூல் பண்ண வேட்டையன் படத்தை, அதுவும் இல்லாம எல்லா மக்களும் கொண்டாடின படத்தை, ஃபேமிலி ஆடியன்ஸ் ரிப்பீட்டடா வந்த இந்த படத்தை, வேட்டையன் படத்தை, தலைவர் இது போல படங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லங்க, ஆனந்த விகடன் குரூப் இந்த படத்தை எவ்வளவு பெருமையா சொன்னாங்க அப்படின்றத நான் பதிவு போட்டிருந்தோம். குமுதன் அவங்களும் பாத்தீங்கன்னா இந்த படத்தை எப்படி எல்லாம் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. எல்லா வியூவர்ஸும் எல்லாருமே கோல்டு காயின் பார்ட்டியா இருக்கட்டும், முக்கியமா தலைவரை விமர்சித்தவங்க அத்தனை பேரும் இந்த படத்துடைய வரலாற்று சாதனையை தூக்கி கொண்டாடினாங்க. இங்க என்னடானா, அதாவது இவங்களுக்கு என்ன திட்டம்னா, விஜய் அண்ணனுடைய கோட்டு படத்தை நம்பர் 1 காட்டணும். ஏன்னா எப்படியும் காட்ட முடியாது இனிமேல். அதனால கூலி படம் வந்துடும். இப்பயாவது எப்படியாவது காட்டணும் அப்படின்னு நம்ம விஜய் அண்ணன் லலித்தை வச்சு இந்த ஒரு கேம் விளையாடி இருக்காரு. புரியலீங்களா? அதை புரியுற மாதிரி சொல்ற பாருங்க. இதை பாருங்க, தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து வந்த அந்த லெட்டர் பேட். அதுல பாத்தீங்கன்னா நம்ம லலித் அண்ணன் தான் பாத்தீங்கன்னா அவரு ஜாயிண்ட் செக்ரட்டரியா இருக்காரு. இதை நான் நினைச்சிருக்கேன் பாருங்க. இவங்க என்னத்தான் ஏமாத்த நினைச்சாலும், தில்லாலங்கடி வேலை செஞ்சாலும், ஆனா எங்க கிட்ட நீங்க தப்பிக்க முடியாது. எப்படி இருந்தாலும் உண்மையை வெளிக்கொண்டு வந்துருவோம். இதை பாருங்க, இதை நினைச்சிருக்கேன். SS லலித் குமார், இவர் யாருன்னு தெரியும்? நம்ம விஜயனுடைய சொம்பு, அவர் மேனேஜர் கூட. இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஆக்சுவலா கோட்டு படம் தான் 2 நாள்ல படுத்துச்சு. ஏன்னா மக்களே காரி துப்பிட்டாங்க. படம் நல்லா இல்லை, ரொம்பவும் கிரிஞ்சியா இருக்கு அப்படின்னு கிழிச்சு தள்ளிட்டாங்க. அதனால அந்த படம் படுத்து போச்சு 2 நாள்லயே. யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, கோட்டு படம் கிரிஞ்ச், அந்த படம் சரியா ஓடல, டிசாஸ்டர் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஏன் விஜய் ரசிகர்களே மனசாட்சி பிரகாரம் அவங்க சொல்லுங்கன்னு சொன்னா அவங்களே சொல்லிடுவாங்க. ஏன்னா மேலுக்கு வேணா அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லலாம், ஆனா மனசாட்சி பிரகாரம் கேட்டு பாருங்க, கண்டிப்பா ஃபிளாப்னு தான் சொல்லுவாங்க. அதுதான் உண்மையான நிலவரம். இதை பாருங்க, சக்சஸ் மீட் வச்சு எல்லாத்துக்கும் கறி விருந்து கொடுத்துருக்காங்க. இந்த நினைச்சிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி கொண்டாடிய ஒரு படத்தை ஃபிளாப்னு எப்படிங்க மனசாட்சி இல்லாம சொல்றீங்க? ஃபிளாப்னா அவங்க பாட்டு கடந்து போயிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி கொண்டாட்டெல்லாம் கொண்டாட மாட்டாங்க. என்ன ஒண்ணு, லைக்காவோட ப்ராப்ளம் என்னன்னா, 4 நாள் வசூல் மட்டும் தான் அறிவிப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முழுசா அவங்க அறிவிக்க மாட்டாங்க. அது அவங்களுடைய வாடிக்கையா போயிடுச்சு. அது நம்ம என்ன பண்றது? ஏதோ வெற்றி படம் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, அதுக்குன்னு ஃபிளாப்னு எப்படி சொல்லுவீங்க நீங்க?
உங்களுக்கு எப்படி மனசாட்சி உறுத்தலையா உங்களுக்கு? இப்படி ஒரு கொண்டாட்டம் கொண்டாடி இருக்காங்க, கறி விருந்து வச்சிருக்காங்க. இந்த படத்தை பிளாப்னு சொல்றீங்க. தலைவருடைய எல்லாரும் ரசிகர்கள் மட்டும் இல்லாம மக்களே அவங்க விருப்பப்பட்டு தலைவர் இந்த மாதிரி படங்களை எடுத்து நடிக்கணும் அப்படின்னு மக்களே கோரிக்கை விட்டாங்க. ரிவ்யூவிலையும் நீங்க பார்த்திருப்பீங்க. இப்படி ஒரு அற்புதமான காவியத்தை உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னா உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. நீங்க டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணி பார்க்கணும். இந்த தயாரிப்பு நிறுவனம் பாத்தீங்கன்னா, இந்த தயாரிப்பு சங்கம், அதாவது கமலஹாசனுடைய இந்தியன் 2 வந்துச்சு. அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டாரு சங்கர் சார் அந்த படத்தை எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்ணறதுக்கு. அப்போ இந்த தயாரிப்பு சங்கம் எங்க போச்சுன்னு தெரியல. அப்போ அவங்களுக்கு எல்லாம் தெரியல நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் பரப்புறது. ஏன் இப்ப வேட்டையன் படம் நெகட்டிவ் ரிவ்யூஸ் பரப்புனாலும் இன்னைக்கு மகா பிளாக் பஸ்டரா இருக்கு. அது தலைவருடைய மேஜிக். அது எப்படியா இருந்தாலும் அது தலைவருக்கான வாடிக்கையான ஒன்று. அதெல்லாம் வெற்றி பெறுறது தான் தலைவருடைய ஸ்டைல். ஆனா அப்ப எங்க போச்சு இந்த தயாரிப்பாளர் சங்கம்? இப்போ கங்குவாக்கு மட்டும் தூக்கி கொண்டாடிட்டு இருக்கீங்களே. நான் என்ன சொல்றேன்னா, இந்த இந்தியன் 2வும் சரி, நம்ம கங்குவாவும் சரி, ஓவர் பில்டப் கொடுத்தாங்க. நம்ம கோர்ட்டும் சரி ஓவர் பில்டப் கொடுத்தாங்க. மக்கள் கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வருவீங்க, வாயை பொழுதும் பாப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அந்த ஒரு எதிர்பார்ப்போட வந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, 2000 கோடி 1000 கோடி எல்லாம் கிடையாது, என்னுடைய எதிர்பார்ப்பு 2000 கோடின்னு சொன்னீங்க. இப்படி எல்லாம் சொல்லி மக்களை ஏமாத்துனா அவங்க கேள்வி கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? இது நீங்க மூடிக்கிட்டு நாங்க படம் எடுத்திருக்கோம்பா வந்து பாருங்க, ஹாலிவுட்டுக்கு நிகரா எடுத்திருக்கோம், நீங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, பார்த்து கொண்டாடுங்க, அவங்க பாட்டுன்னு வந்தாங்கன்னா பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்க கோட்டு படமும் சரி, இந்தியன் 2வும் சரி, நம்ம கங்குவாவும் சரி, அவ்வளவு பில்டப் கொடுத்தீங்க. 1000 கோடி 2000 கோடி நீங்க மூடிக்கிட்டு இருந்தா அவங்க மூடிட்டு பார்த்துட்டு போயிட்டு இருப்பாங்க. இப்போ பிளாப் ஆனது காரணமே, முழு காரணமே தயாரிப்பாளரும் அவங்க நடிகர்கள் தான், வேற யாரும் கிடையாதுங்க. அவங்க தான் பொறுப்பு. இயக்குனர்கள் சரி, அவங்க இயக்குனரும் தான் உண்மையா. அதை விட்டுட்டு இவங்க அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திரையரங்க வாயில்களில் நின்று திரைப்படம் எவ்வாறு உள்ளது என ரசிகர்களிடம் கருத்து கேட்பதற்கு தடை விதிக்க வேண்டும். ஓகே, திரையரங்கு வாசல் இல்லைன்னா அவன் நடு ரோட்ல இருந்து எடுப்பான், நீங்க போய் தடுக்க முடியுமா? அது மாதிரி ஒன்றும் சட்டம் கிடையாது. அப்புறம் திரைப்படம் எப்படி இருக்குது என்று கூறுவதாக நினைத்து தனிப்பட்ட வன்மத்தை கக்குகின்றனர். இது இப்பதானே தலைவர் படத்துக்கு அது அப்ப இருந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்ப எல்லாம் எங்கடா போனீங்க நீங்க? ஆளே காணோம். அதுக்கப்புறம் அண்மையில் கங்குவா திரைப்படம் விமர்சனம் என்ற பெயரில் பெரியவர் ஒருவர் வன்மத்தை கக்கினார். அப்பா, அது மட்டும் தான் உங்களுக்கு கண்ணை கரிச்சிருக்கு. ஓகே, திரையரங்க வாயிலில் யூடியூப் சேனல்கள் ரசிகர்களிடம் பேட்டி எடுப்பதற்கு தடை விதிக்க வேண்டும். எந்த தடை? நீங்க எப்படி, என்ன அது, ஏதாவது சட்டம் இருக்குதா பேட்டி எடுக்கக்கூடாதுன்னு? சொல்லுங்க. தனிப்பட்ட வன்மத்தில் திரைப்படங்களை விமர்சிக்கும் விமர்சகர்கள் ரசிகர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு நாள் இதெல்லாம் நடந்தது இவங்க மூடிட்டு இருந்தாங்க. ஆனா கங்குவாக்கு நடந்தது மட்டும் அவங்களுக்கு கண்ணுக்கு பொறுக்கல. எது எப்படியோ இப்போ இதெல்லாம் செஞ்சா இதெல்லாம் கண்ட்ரோல் ஆயிடுமா சொல்லுங்க? நீங்க ஃபர்ஸ்ட் இந்த ரசிகர்கள் இருக்காங்கல்ல, அவங்க சமூக வலைதளங்கள்ல, விஜய் ரசிகர்கள் குறிப்பா சொல்றேன், அவங்க சமூக வலைதளங்கள்ல மற்ற படங்கள் வரவே இல்லைங்க, படம் வராத முன்னாடியே டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹேஷ்டேக் பண்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் விஜய் தான். அவரு இத கூப்பிட்டு கண்டிக்கணும், இல்ல நீங்க விஜய் அண்ணனை கூப்பிட்டு பேசணும். இதெல்லாம் புடுங்காம நேரா வந்துட்டாங்க யூடியூப் சேனல்ல தடை செய்ய போறாங்களா. யூடியூப் சேனல்ல தடை செஞ்சுட்டா அந்த வாசல் இல்லைன்னா அவன் நடு ரோட்ல வச்சு எடுக்க போறான், 4 பேர் கூட்டி வச்சு எடுக்க போறான். அதனால அவங்க படம் பார்த்துட்டு அவங்களுடைய ஒப்பீனியன் சொல்றது அவங்களுடைய கருத்து. அது பொது சுதந்திரங்க. அவங்க எதிர்பார்த்து வராங்க, நீங்க அவங்களை ஏமாத்திட்டீங்க. நீங்க 1000 கோடி வாயை பொண்ணு பாப்பீங்க அப்படின்னு சொன்னது யார் தப்பு? உங்க தப்பு தானே. மூடிட்டு போயிட்டு இருக்கணும். நீங்க சொன்னதால தான் அவங்க பார்க்காதவங்க கூட பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை தூண்டி இருக்கீங்க. அப்போ நீங்க சொன்னதுனால தான் அவங்க தூண்டுதலின் பேர்ல, அதாவது கொலை செய்யறவனை விட கொலை செய்ய தூண்டுறவனுக்கு தான் அங்க தண்டனை அதிகம் சொல்றாங்க. அப்ப நீங்க முக்கியமா நீங்க தூண்டி இருக்கீங்க. அப்ப யார் தப்பு? உங்க தப்பு தானே. ஒண்ணுமே இல்லைங்க, நீங்க ரொம்ப பசியா ரொம்ப ஆசையா இருக்கீங்க, ஒரு பிஸாவோ இல்ல ஏதோ பார்சல் ஆர்டர் பண்றீங்க சாப்பாட்டுக்கு, உங்களுக்கு பிடிச்சது இல்ல ஸ்வீட்டோ, அப்போ அந்த பார்சல் வருது, போயிட்டு ஆசையா திறந்து பாக்குறீங்க, அதுல பாத்தீங்கன்னா ஸ்வீட் இல்ல, ஒண்ணுமே இல்ல, வெறும் காலி டப்பா. அப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு? அப்ப நீங்க சொன்னது, நீங்க எதிர்பார்க்க வச்சது அங்க இல்ல என்னக்குள்ள மக்கள் ஆதங்கப்படுவாங்களா பட மாட்டாங்களா? இதை நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. விஜயண்ணா, நீங்க என்ன தில்லாலங்கடி வேலை செஞ்சாலும் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது இவங்க என்னன்னா, எல்லாருக்கும் தெரியும் வேட்டையன் படம் தான் அதிக வசூல் செஞ்சிருக்கு. அதாவது 461 கோடி டிக்ளேர் பண்ணிருக்காங்க. இப்போ இவங்க கோட்டு படம் ஏதோ கொஞ்சம் வசூல் பண்ணிருக்கு. அப்போ நம்ம வேட்டையன் படத்தை டம்மி பண்ணிட்டா, அதாவது பிளாப்னு சொல்லிட்டா, அடுத்து யாரு இருக்கா?
கோட்டு படம் தான். அப்போ இந்த வருஷத்துடைய அதிக வசூல் பண்ணது யாரு? கோட்டு படம்னு சொல்லிக்கலாம். அமரன் அது அதிகமா வசூல் ஆகாது. இப்பயே எல்லா படங்களும் வர ஆரம்பிச்சிருச்சு, அதனால கொஞ்சம் டவுன் ஆயிடும். அப்போ இவங்களுடைய பிளான் என்னன்னா, கோட்டு ஃபர்ஸ்ட், அமரன் செகண்ட், தேர்டு பாத்தீங்கன்னா வேட்டையன் அப்படின்னு இவங்க கதை கட்டலான்னு பார்த்தாங்க. ஆனா உண்மை என்னமோ வெளியே வந்துருச்சு. நீங்களே உண்மையை பார்த்திருப்பீங்க. இதுதாங்க உண்மை. உண்மையை சொல்லணும்னா கோட்டு படம் 210 கோடி தாங்க வசூல் பண்ணிச்சு மொத்தமே, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் விஜய்க்கு வந்து 250 கோடி தாங்க. அதுக்கு மேல அவர் வசூல் பண்ணதே கிடையாது, வசூல் பண்ணவும் முடியாது. அதான் அவருடைய லிமிட். சூர்யாவும் பாத்தீங்கன்னா அவருடைய லிமிட் ஒரு 200 கோடிக்குள்ளதான். இவங்க அதிகமா காத்தடிச்சா ஒரு பலூன் என்ன ஆகுங்க? வெடிச்சிடுங்க. அதான் உண்மை. அதுதாங்க கங்குவாக்கும் நடந்திருக்கு. எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு மனுஷன் முக்கியமா கங்குவால சூர்யா தான் பிளஸ் பாயிண்ட், ஓகேங்களா? அப்ப பிளஸ் பாயிண்ட் சூர்யா தான். அப்ப அந்த பிளஸ் பாயிண்ட் தான் இன்னைக்கு மைனஸ் பாயிண்டா இருக்கு. மக்கள் வெளியில வந்து என்ன சொல்றாங்க? சூர்யா கத்திக்கிட்டே இருக்காருப்பா, அப்ப அது மைனஸ் பாயிண்ட் ஆயிருக்கு. இதுதாங்க உண்மை. அதாவது சூர்யா தான் இந்த படத்தை தோல்ல சுமந்து கொண்டுட்டு போறாரு. எவ்வளவுதான் அவர் சுமையை சுமக்க முடியும்? ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா அவர் அப்படியே டயர்ட் ஆயிரு. விஜய் நீங்க என்னதான் தில்லாலங்கடி வேலையெல்லாம் செஞ்சாலும், ஆனா நீங்க தலைவரை எந்த காலத்திலயும் மிஞ்ச முடியாது. இதுதான் உண்மை. நீங்க எப்படி வேணா மிஞ்சிட்டேன்னு நீங்க கதை விட்டுக்கலாம். நீங்க வேட்டையன் படம் பிளாப்னு சொல்லிக்கலாம். ஆனா வரலாறுன்னு ஒண்ணு இருக்கு. அவங்க பிளாப் ஆன படத்துக்கு எதுக்கு அவங்க கொண்டாட்டத்தை கொண்டாடணும், கறி விருந்து வைக்கணும்? அவங்க என்ன கேனையா? அப்ப நீங்க புத்திசாலியா? மக்களே நீங்களே சொல்லுங்க. வேட்டையன் படம் நீங்க பாத்தீங்களா? உங்க மனசாட்சி பிரகாரம் சொல்லுங்க. படம் உங்களுக்கு பிடிக்கலையா? அந்த படத்துல என்ன குறை சொல்லுங்க. அந்த படத்துல அருமையான பாடல்கள், ஃபஹத் ஃபாசில் நம்மள அருமையா சிரிக்க வச்சிருப்பாரு அவருடைய நடிப்பு திறனால. தலைவருடைய மாஸ் ஸ்கிரீன் பிரசன்ஸ், ஞானவேல் அழகா செதுக்கியிருந்தாங்க. மக்களுக்கு என்ன தேவையோ அத கருத்துக்களை அழகா சொல்லியிருந்தாங்க. எது எப்படியோ உங்களுக்கு வேட்டையன் படம் எப்படி இருந்தது, பிடித்திருந்ததா அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபிளாப் என்றவங்களுக்கு ஏதாவது பதிலடி சொல்லணும்னா கண்டிப்பா நீங்க அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.